இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ண போகிறோம். பாசுமதி அரிசியில் எப்படி குலையாமல் மட்டன் பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1/2 கிலோ அரிசி, அதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ அரிசி, முதல்ல அரிசி எடுக்கிறது வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்தீங்களோ இல்லை 1 கிலோ அரிசி எடுத்தீங்கனாலும் சரி, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு படியில் கூட நீங்கள் போட்டு அதில் எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் வந்து இந்த அளவுக்கு இருந்தது 1/2 கிலோ அரிசி, அதை தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ 20 நிமிஷம் கிட்ட அரிசி ஊறிட்டு இருக்கு. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூளெல்லாம் போடாமல் உப்பு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்துட்டு நம்ம தாளிக்கிறது தான். பாருங்கள், உப்பு மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதே போல் மட்டன் வேக வைக்கிறது வந்து நல்ல குலைவாக வேக வச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 விசில் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வேக வைக்கிறப்போ வந்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் மட்டும் வேக வச்சு 3/4 பக்குவத்துக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி தாளித்து வேக வைக்கிறப்போ, அரிசியெல்லாம் போட்டு வேகிறப்போ அந்த பிரியாணிக்கு வந்து அந்த மட்டன் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, நம்ம பிரியாணி ரெடியாகிறதுக்குள்ள அந்த கறியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து அதாவது நூல் நூலாக இருக்கிற மாதிரி ஆயிரும். கீமா பிரியாணி மாதிரி ஆயிரும்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 3/4 பக்குவத்துக்கு, அரை பக்குவத்துக்கு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மட்டன் நல்லா வேகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் வேக வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து மஞ்சள் கலரில் ஆயிரும். அதனால பிரியாணியோட கலர் வந்து மஞ்சளாக இருந்தாலே நமக்கு பார்க்குறதுக்கே பிடிக்காது இல்லையா, அதனால மஞ்சள் தூள் போடாமல் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ண போகிறேன். நம்ம முன்னாடி எப்போவுமே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியாணி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் நீங்கள் அந்த பிரியாணி ஒரு மாதிரி சொன்னீங்க, இந்த பிரியாணி ஒரு மாதிரி சொன்னீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு ருசியில் இருக்கணும் இல்லையா, அதனால தான். எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கே போர் அடிச்சிடும். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன மசாலா அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, அதே போல் ஜீரகமும் அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், ஏலக்காய் 6, கிராம்பு 6, சின்ன துண்டு பட்டையா அதுவும் ஒரு 6 எடுத்திருக்கேன், 6லேருந்து 7. அப்புறமும் பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை வந்து பெருசாக இல்லாதனால குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 பிரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இது வந்து 7.5 லிட்டர் குக்கர் வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வச்சுருக்கேன். இதை விட பெரிய குக்கர் 10 லிட்டர் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை விட சின்னதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு, ரைஸ் வெந்து வர்றதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயும் போல் தான் நான் சொல்கிறது. எண்ணெய் இல்லைன்னா 2ல் உங்களுக்கு எது விருப்பமோ அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் போட்டு தாளிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மசால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மனமே நமக்கு சரியாக இருக்கும். அதனால் பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்க வேணாம். வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அப்புறமா வந்து 6 பச்சை மிளகாய், 6லேருந்து 7 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன தக்காளி, இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்துலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை பாருங்கள், இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ண பார்த்திங்களா மசாலா, அவையே சேர்த்துடலாம். கரெக்டாக தான் நான் அரைச்சிருக்கேன், அதனால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்ருங்க. அடுத்து புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை.
அடுத்து தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 2 ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கலந்துடலாம். மட்டனில் நம்ம முன்னாடி உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். அப்புறமா இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போடணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை பச்சை மிளகாயில் இருக்க காரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட தேவையில்லை. எனக்கு வந்து பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கல. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி இந்த கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் தண்ணி இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, கரெக்டாக 1 கிண்ணம். இப்போ ஊற்றிடலாம். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதே போல் அந்த மட்டன் தண்ணிலையும் உப்பு இருக்கும். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 1/4 உப்பு அளவுக்கு தான் சேர்க்குறேன். இப்போ கலந்து விட்டுருவோம். உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் இந்த அளவுக்கு அரிசி போட்டோம் இல்லையா, அதில் கரெக்டாக அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்து, மட்டன் தண்ணியும் நம்ம நார்மலாக தண்ணியும் சேர்த்து கரெக்டாக 1 தான் ஊற்றினேன். எதுக்காகனா எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு வந்து 1க்கு 1 தான் தண்ணி ஊற்றுவோம். அதனால தான் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏற்கனவே நமக்கு மட்டன் வந்து முன்னாடியே நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா, அதனால எக்ஸ்ட்ராலாம் மட்டன் வேகணும் அப்படின்றதுல இந்த அரிசியோட சேர்த்து மட்டன் வெந்துக்கிட்டால் போதும். அதனால தான் நான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சு விசில் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டியில் வந்து இது கரண்டியில் கீழே இருக்கு பார்த்திங்கன்னா, அதை வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், அடியே பிடிக்கல. ரைஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் பாருங்கள், ஒன்றும் அப்படியே முழுசாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக பார்த்துக்கோங்க. ஒரு அரிசி கூட உடையலை, அதே போல் அடியும் பிடிக்கல. சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மட்டன் பிரியாணி அவ்வளோ அருமையாக, அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது ஒரு விதமாக டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.